வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு உளுந்து வடை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மெதுவடை செய்கிற மாதிரியே தான் இதுவும் செய்யணும். இப்போ வாங்க இந்த உளுந்து வடை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி உடச்ச உளுந்து அப்படிங்கிறதுனால 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதே நீங்கள் முழு உளுந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி வந்தால் தான் மாவை அரைக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நான் உடச்ச உளுந்துங்கிறதுனால 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதிகமாகவும் இதை ஊற வச்சிடக்கூடாது, அப்புறம் வடை எண்ணெய் குடிக்கும். 1 டம்ளர் உளுந்துக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது நம்ம வடை மாவு அரைக்கிறப்ப. அதனால் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோலோடே தான் அரைக்கணும், தோல்லாம் கழுவி எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வடிகட்டி வச்சுருக்க அரிசி உளுந்து 2த்தையும் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி சின்ன ஜார் எடுத்திருக்கேன், அதனால் 2 தடவையாக அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இப்போ இதில் தேவைன்னா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இதே போல் 2 தடவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கையால் இது போல் கலந்து கொடுத்துக்குங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. கிரைண்டரில் அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக போட்டிருக்கேங்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டர்லேயே அரைங்க, மாவு நல்லா நமக்கு புசு புசுன்னு கிடைக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்த்தோம்னா போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது போல் ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும் நமக்கு வடை. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்கிறேன். மாவு நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காய போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சா நான் பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டு போட்டு பார்த்துக்கிட்டேன். இப்போ வடை தட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு வடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்குங்க. நினச்சிக்கிட்டு இது போல் சின்னதாக எடுத்து உருட்டிக்குங்க. பெருவிரலை வச்சு நடுப்புற சின்னதாக இது போல் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. இப்போ எண்ணெயில் போட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் நமக்கு வடை எண்ணெய் குடிக்காது. அதே சமயம் நல்லா கிறிஸ்பாகவும் கிடைக்கும் நமக்கு வடை. இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், வடை வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இதே போல் எல்லா வடையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த வடை ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.